அனைவருக்கும் அல்லூர் ஜோதிட மார்க்கபந்து ஜோதிட பேரரசு வெங்கட்ராமையா அவர்களின் பணிவான கனிவான வணக்கங்கள் உரித்தார்கள். இன்றைய தினத்திலே நான் எழுதிய ஜோதிட புத்தகங்கள் தொடர்பான ஒரு சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன். இந்த ஜோதிட சாஸ்திரம் என்பது சுமார் 15,000-20,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. வேத காலத்திலிருந்தே ஜோதிடம் உள்ளது. வேதங்களிலே இருந்து தோன்றியது தான் ஜோதிடம். ராமனுடைய காலம் சுமார் 26,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று ஒரு சில கருத்துக்கள் உள்ளன. ராமாயண காலத்திலே வேதங்கள் இருந்தன, அனைவரும் அறிந்தது அன்றே. அந்த வேதங்களிலே இருக்கக்கூடிய முக்கியமான சாரம் என்பதே ஜோதிட சாஸ்திரமாகும். இந்த ஜோதிட சாஸ்திரத்தை எனது குடும்பமே நன்றாக கற்று வந்தது. எனது தந்தை, பெரியப்பா, சித்தப்பா, என் தாத்தா அனைவரும் சுதந்திர போராட்ட தியாகிகள். அவர்கள் அனைவரும் இதை வியாபாரமாக்காமல் இந்த தொழிலை செய்து வந்தார்கள். ஏகப்பட்ட சொத்துக்கள் வசதிகள் இருந்தும் சுதந்திர போராட்டத்திலே அனைத்தையும் இழந்தார் தகப்பனார். அதற்காக கவலைப்படவில்லை. அவர் படித்த படிப்பு அவருக்கு உதவி செய்தது. நான் நில அளவைத்துறையிலே பணிபுரியும் பொழுது என்னதான் நான் மிக உயர்ந்த பணிகளை செய்தாலும் ஒரு சில காரணங்களினாலே எனக்கு பதவி உயர்வு கிடைக்கவில்லை. 37 ஆண்டுகள் நில அளவைத்துறையிலே பணிபுரிந்து விருப்ப ஓய்வு வாங்கி கொண்டு வெளியில் வந்தேன். வரும்பொழுது என் தகப்பனார் படுக்கையில் இருந்தார். நான் 1968 என் தகப்பனாரிடம் ஓரளவு ஜாதகத்தை கற்றுக்கொண்டேன். அலுவலக பணியிலே இருந்ததனால் அதை முழுமையாக செலுத்தவில்லை. என் தகப்பனார் படுத்தவுடன் நான் உடனே 46 வகை தோஷங்கள் என்று ஒரு புத்தகத்தை எழுதினேன். அதை 63 வகை தோஷங்கள் என்று எழுதினேன். அதுக்கப்புறம் ஆவுடையார் கோயிலில் நான் அடிக்கடி சென்று வந்துள்ளேன். அங்கே மாணிக்க வாசகர் சன்னதியிலே நட்சத்திர வடிவங்களை எல்லாம் பச்சிலைகளினாலே பெயிண்ட் செய்துள்ளார்கள். அதாவது வேதத்திலே உள்ளதுதான். அஸ்வதி குதிரை முகம் போல் இருக்கும், 6 முகம் கொண்டது. பரணி அடுப்பு கட்டி குட்டினால் போல் இருக்கும். இதுபோன்று முருகனுக்கு 6 நட்சத்திரம் மாலை போல் இருக்கும். 6 நட்சத்திரம் கொண்ட தொகுப்பு தான் முருகனுக்கு. அந்த 6 முகம் கொண்ட முருகனுடைய தொகுப்பு தான் 6 முகம். இதெல்லாம் சேட்டலைட் ஃபோட்டோவும் இன்றைக்கு எடுக்கக்கூடிய ஃபோட்டோவும் அந்த காலத்தில் வேதத்திலே சொன்னதும் மிகவும் பீமேஸ்வரனுடையான் என்ற ஒரு புத்தகம் 1000 வருஷத்துக்கு முற்பட்டது. அதிலேயும் இந்த கருத்துக்கள் உள்ளன. ஆக மொத்தம் அனைத்துமே மிகச் சரியாக உள்ளது. இவைகளை படிக்க படிக்க எனக்கு மிக தகுந்த ஒரு ஆர்வம் உண்டாயிற்று. அப்பொழுதெல்லாம் நெட் வசதி கிடையாது. இந்த மூல நூல்கள் என்பது தமிழ்நாட்டிலே ஒரு சில புத்தகங்கள் மட்டுமே இருந்தன. ஆகையினாலே அவைகளெல்லாம் தேடி தேடி நான் பம்பாய் சென்ற பொழுது, பெங்களூர் சென்ற பொழுது, ஹைதராபாத் சென்ற பொழுது ஒவ்வொரு புத்தக கடையிலும் தேடி தேடி வாங்கினேன். இல்லாதையெல்லாம் பெங்களூருக்கு, டெல்லிக்கும் தபால் அனுப்பி பணம் கட்டி போஸ்டல் ஆர்டர் அனுப்பிச்சு வாங்குவேன். அது வீட்டுக்கு வரும். இந்த மாதிரி படிக்கும் பொழுது பல மூல நூல்களை படிக்கும் பொழுது பொதுவாக மாந்தி குளிகாயின் அஸ்ட்ராலஜி என்ற ஒரே ஒரு புஸ்தகம் இருந்தது. அது மிக தெளிவாக இல்லை. ஆக மொத்தம் அனைத்து புஸ்தகங்களையும் படிக்கும் பொழுது எனக்கு புஸ்தகங்கள் மேலும் மேலும் எழுத வேண்டும் என்று ஒரு ஆர்வம் வந்தது. சுமார் 25-26 புத்தகங்கள் எழுதிய பின்னே இந்த பராசர உரையை ஆங்கிலத்திலே வரவழைத்திருந்தேன். ஆங்கிலத்திலேயும் சமஸ்கிருதத்திலே இருந்ததை இதை ஏன் மொழிபெயர்க்கக்கூடாது என்று ஒரு சிந்தனை தோன்றியது. ஏன்னால் ஜோதிட சாஸ்திரத்திற்கு நம்மால் செய்த உதவி. நான் நிலளவைத்துறையில் இருந்தேன். கம்ப்யூட்டரில் எஃப்எம்பி போட்டேன். பட்டா சிட்டாவெல்லாம் கம்ப்யூட்டரில் போடுவதற்கு ஏற்பாடு செய்தேன். எல்லாம் செய்தேன். ஆனால் அவைகளெல்லாம் மக்கள் மறந்து விடுவார்கள். நிலளவைத்துறையில் இருப்பவர்களும் மறைந்து விடுவார்கள். எனவே இன்றைய தினத்திலே இதே போல செய்வதன் மூலமாக நமது சரித்திரத்திலே நமது பெயர் நிற்க வேண்டும். குடும்ப பெயர்களை சொத்துக்கள் இருந்ததெல்லாம் போய்விட்டது, இன்றைக்கு யாருக்கும் தெரியாது. ஆக மொத்தம் எனது பெயர் நிலைக்க வேண்டும் என்றால் ஜோதிட சாஸ்திரத்திற்காக நான் செய்வது என்றைக்கு நிலைக்கும் என்பதற்காகத்தான் மாந்தி. அடுத்ததாக ஆங்கிலத்தில் எழுதினேன். ஆயுளுடைய கடிதம். ஒரு மனிதனுக்கு எந்த நேரத்தில் உயிர் போகிறது என்பதற்கான கணக்கு. அதுக்கப்புறம் அஷ்டவர்க்கம். இந்த அஷ்டவர்க்கம் என்பதை ஒரே ஒரு புத்தகம் தான் இருந்தது, மாதேஸ்வரன் எழுதியது. அஷ்டவர்க்க புத்தகங்கள்லாம் அப்போ விளக்கமே கிடையாது. ஆங்கிலத்தில் தான் பல புத்தகங்கள் இருந்தன. அவைகளெல்லாம் டெல்லியிலிருந்து வரவழைத்தேன். அப்போ அஷ்டவர்க்க தாயம் என்று ஒரு புத்தகம் எழுதினேன். அதுக்கப்புறம் தான் இந்த பராசர உரையை எவ்வாறேனும் மொழிபெயர்த்து விட வேண்டும் என்ற எண்ணத்திலே எழுத ஆரம்பித்தேன். எனக்கு கண்ணிலே ஆப்ரேஷன் இருந்தாலும்
இந்த மொழி இந்த முயற்சியை விடக்கூடாது என்பதற்காக இந்த முயற்சியில் ஈடுபட்டேன். இந்த பராசரவார சாஸ்திரத்திலே கிட்டத்தட்ட 4500 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் நடந்திருக்கிறார். வராகமிகிரர் கூறியது 1200 1300 ஆண்டுகள். மங்களேஸ்வரியர் நூல் வந்து 1200 1300 ஆண்டுகள். அதற்கு முதன்மையானது பராசரவாரம். பல்தீவிகை, சாராவளி, கல்யாண அவர்களுடைய சாராவளி, இந்த புத்தகமெல்லாம் 1000 1200 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் வந்தது. இதற்கெல்லாம் உட்பட்டது 4000 4500 ஆண்டுகளுக்கு முன்பாக பராசர உரையிலே மிக அக்யூரேட்டாக டிகிரிஸ் படம் முதற்கொண்டு பாகை கலைகள் எவ்வாறு அன்றைக்கு இந்த தேதியிலே வேலை கணித்தார்கள், எவ்வாறு வேலை போட்டார்கள் என்பதை படிக்கும் பொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஆகவே அந்த புத்தகத்தை அதை மிக ஊன்றி கவனிக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு பக்கத்தையும் தமிழ்படுத்துவதற்கு மிகவும் சிரமப்பட்டு, இருந்தாலும் ஜோதிட சாஸ்திர வார்த்தைகள் வர வேண்டும். ஷட்பலம், இந்த ஷட்பலத்திற்கான கணக்குகள் வந்து முழுமையாக அதை நான் கூட்டுள்ளேன். பொதுவாக எல்லோரும் வேறெடுத்த மாதிரியாகத்தான் விளக்கியிருந்தார்கள் ஒழிய, இதிலே யோகங்கள், ஷட்பலம், சாஸ்திரத்தை முழுமையாக விளக்குவதற்கு முன்பாக திரு சாம்பசிவம் என்பவர் சிங்கப்பூரில் இருந்து கொண்டு இந்த பராசரவோரா சாஸ்திர நூலிற்கு விளக்கம் கூறி வருகிறார். அதையெல்லாம் சீனிவாசன் அவர்கள் ஸ்டார் அகாடமியிலே வாராவாரம் வெளியிட்டார். அதில் என்ன விசேஷம் என்றால், திரு சாம்பசிவம் அவர்கள் சமஸ்கிருதம், இங்கிலீஷ், பெங்காலி, தமிழ், ஆங்கிலம், அதை தவிர ஒரு சில மொழிகள் அனைத்திலும் கற்றுத் தேர்ந்தவர். சமஸ்கிருதத்திலே உள்ளதை, தமிழிலே உள்ளதை பராசரர் எவ்வாறெல்லாம் சொல்கிறார் என்று ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒவ்வொரு வாரமாக சொல்லி வருகிறார். ஸ்டார் அகாடமியிலே அதை கேட்பவர்கள் முழுமையாக கேட்கலாம். ஏன்னா ஒரு அத்தியாயத்திற்கே அவர் 1 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறார். மிக அழகான விளக்கங்கள். இந்த பராசரவோர சாஸ்திரத்தில் விசேஷ லக்னம், ஹோரா, திரேக்கானம், ராசியின் பார்வைகள், குழந்தை பிறப்பில் ஏற்படும் தோஷங்கள், அடுத்ததாக லக்ன பலன்கள் 12ஆம் பாவம் வரை எல்லாம் தெரிஞ்சது தான். அப்புறம் கிரகங்களின் பார்வையை எவ்வாறு கணக்கிடுவது, பொதுவாக எல்லாம் சொல்லிடுவாங்க. ஒரு டிகிரியில் இருக்குது குரு, துலாத்தில் வந்து குரு மேஷத்தில் இருக்குது ஒரு டிகிரியில். துலாத்தில் சுக்கரன் இருந்தால் உடனே குரு சுக்கரனை பார்க்குதுன்னு சொல்லிடுவாங்க. அது ஒரு டிகிரியில் இருக்கும். சுக்கரன் வந்து 210 டிகிரி 209 டிகிரியில் இருக்கும். அப்போ பார்வை வராது. அந்த பார்வை எப்படி பார்க்குறதுங்கிறதுக்கான அட்டவணை மிக முக்கியமாக உள்ளது மாந்தி, தூமாஜெய்வர், குளியாஜெய்வர், அதற்கான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அப்புறம் கூட்டு கிரக பலன்கள். அதை தவிர மிக முக்கியமானது ஷட்பலம், ஷட்பலன், பாவபலம், இஷ்ட மற்றும் கஷ்டபலம், பாவபலம், இவைகளெல்லாம் மிக முக்கியமான கணக்குகள். உபபதா, அர்கலா, அப்புறம் கிரகங்களின் காரதத்துவம், யோகக்காரர்கள், நாபச யோகம். நாபச யோகங்கிறது இந்த கிரகமாலியா யோகம் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன யோகங்கள் இருக்குங்கிறது நாபச யோகம், சந்திர யோகம், சூரிய யோகம், ராஜயோகம், அரசவை யோகங்கள், செல்வந்தராகும் நிலை, அதோட வறுமை நிலை, ஏன் வறுமைக்கு போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணங்கள். அடுத்தது ஆயுள் நிர்ணயம். இந்த ஆயுள் நிர்ணயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிண்டாயுத்தாயம், அம்சாயுத்தாயம், இது போன்ற முறைகளெல்லாம், ரஸ்மிஜாயுத்தாயம், நைசர்கியாயுத்தாயம், இந்த மாதிரி முறைகளெல்லாம் இருக்குது. ஒரு பிறப்பை வைத்து ஒரு சில கணக்குகள் போடுவதன் மூலமாக அவருடைய மரண தேதி மணி, வினாடம், நிமிடம் முதற்கொண்டு கூற முடியும். அந்த கணக்குகள் உள்ளன. அப்புறம் தசாக்கள். அதில் என்ன வழிகிட்டீங்கன்னா, தசாக்கள் வந்து 32 வகையான தசாக்களை அவர் அருளியுள்ளார். பெரும்பகுதி நம்ம வந்து இந்த ஒரு தசை தான் பார்த்துட்ருக்கோம். ஒரு தசா பண்ண தசாபுக்தி விம்சோத்திரி தசை தான் பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் காலச்சக்கர தசை, காலச்சக்கர தசைக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. அப்புறம் அம்ச தசை, அடுத்தது அந்தர்தசை, அடுத்தது அஷ்டவர்க்கம். அஷ்டவர்க்கம் அமைக்கிறது எப்படி, அஷ்டவர்க்கத்தில் பரல் போடுறது எப்படி, அதுக்கப்புறம் சோத்திய பிண்டம், ஏகாதி சோதனை, எல்லா கிரக பிண்டம், அந்த கணக்குகள்லாம் போடக்கூடியது சமுதாய அஷ்டவர்க்கம். அஷ்டவர்க்கத்தில் ஆயுள் நிர்ணயம். ஏன்னா அஷ்டவர்க்கத்தில் ஆயுள் நிர்ணயம் பண்ணுறதுக்கு எல்லாரும் 337 பரல்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் பராசரர் மாத்திரம் 386 பரல், அதாவது லக்னத்துக்கு 49 பரல்கள் சேர்த்து 386 பரல்களில் அஷ்டவர்க்க ஆயுதாயம் போடணும்னு போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அஷ்டவர்க்கப்படி பொதுவாக மாந்தியும் அஷ்டவர்க்கம், அதுக்கப்புறம் சுதர்சன சக்கரம், பஞ்சமகாபுருஷ யோகங்கள், நஷ்டஜாதகம்,
துறவி ஜாதகம், ஸ்திரீ ஜாதகம், இந்த மாதிரி அனைத்து விவரங்களும் அதில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் பொதுவாக நம்ம வந்து ஜாதகத்தை பார்க்குற போது இந்த பிறப்புகளை வந்து யாருமே பார்க்குறதில்ல. இதெல்லாம் புண்ணியாஜனம் பண்ணும் பொழுது செய்ய வேண்டிய கர்மங்கள். அமாவாசை பிறப்பு, கிருஷ்ண சதுர்த்தசி பிறப்பு, பத்ரயோகம், சொந்த உறவினர் நட்சத்திரம், அதான் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிலாம் ஒரே நட்சத்திரம் இருக்குது, சங்கராந்தி, மாதப்பிறப்பு, வருஷப்பிறப்பு, உத்தராயண தட்சிணாயன சந்திகளில் பிறப்பது, கண்டாந்த பட்சம், அபுக்த மூலம், அதே மாதிரி திரிதார ஜனனம், குறைபாடு உள்ள பிரசவம், இந்த மாதிரி இத்தனை அத்தியாயங்களுக்கும் இவ்வளவு விவரங்களும் 97 அத்தியாயத்தில் அவர் கூறியுள்ளார். அனைத்தையும் எனக்கு தெரிந்தவரை தமிழிலே மொழிபெய்த்துள்ளேன். ஒரு சில எழுத்து பிழைகள் இருக்கும், திருத்த முடியலை, எனக்கு வயசாகிடுச்சு. இருந்தாலும் அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு இந்த புத்தகத்தை வாங்கி படிப்பதன் மூலமாக ஜோதிட சாஸ்திரத்தை நாங்கள் மேலும் வளர்கிறேன் மீண்டும் கூறி நன்றி விடுகிறேன். நன்றி, வணக்கம். தொலைபேசி எண் 9443575453. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், 9443575453. நன்றி, வணக்கம். போதுமா சார்?